ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். எபிசோட் வைஸ் பார்த்தா ரொம்ப மோசமாலாம் இல்லை, நார்மலாக தான் போச்சு. விஜய் சொன்ன அந்த ஒரு வேர்ட், என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி எபிசோடில் அந்த ஒரு டைலாக். இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தூக்கம் வராமல் மொட்டை மாடிக்கு வந்து பார்த்துட்ருக்காரு. அந்த நேரம் பார்த்து வெண்ணிலா அவங்களோட பழைய வீட்டில் அவங்க தங்கியிருந்த அம்மா அப்பாவோட தங்கியிருந்த அந்த வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜய் இங்கேருந்து பார்த்துட்டு அங்கே வெண்ணிலா கிட்டே போய் பேசுகிறாரு. பேசும்போது என்ன ஆச்சு வெண்ணிலா, ஏன் இங்கே இருக்க அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது மாமா வந்துட்டாரா அப்படி இப்படின்னு ஏதோ கேட்டுட்ருக்காங்க. எனக்கு ஊருக்கு போகவே பிடிக்கல, உங்கள் மாமா கூட்டிகிட்டு போகிறேன், நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிருக்காரு, நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லிருக்கோம் அப்படின்ற மாதிரி விஜய் சொன்னவும், எனக்கு ஊருக்கு போக பிடிக்கல அப்படின்னு, நீ வேணா இங்கே இரு அப்படின்னு சொல்லவும், இங்கே இருன்னு சொல்கிற, சென்னையில் இருக்க சொல்கிறியா இல்லை உங்கள் வீட்டில் இருக்க சொல்கிறியா அப்படின்ட்டு, நான் எங்கள் வீட்டை மென்ஷன் பண்ணி சொல்ல, சென்னையை தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி, உனக்கு இங்கே இருக்கணும்னாலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, நான் இவ்வளோ உனக்கு கெட்டது பண்ணதுக்கப்புறமும் நீ இவ்வளோ என்ன நம்புறியே அப்படின்னு, அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. உன் மேலே நம்பிக்கைன்றதை விட என் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லியிருந்தார். ஃபைனலாக காவேரி ஃபோன் எடுக்கல அப்படின்னு கொஞ்சம் ஃபீலிங்ஸில் இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு என்னன்னு கேட்கவும், காவேரி ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னால் பண்ணவே இல்லை அப்படின்னு, நைட்டு ஃபுல்லாக காவேரி தூங்கவே இல்லை, என்னை பார்த்துட்டே இருந்தா அதனால் தூங்கியிருப்பா அப்படின்னு சொல்லி இங்கே வெண்ணிலா வந்து சமாளிக்கிறாங்க. காவேரியோட மாமா, காவேரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பசுபதியை போய் பார்க்கணும். விஜய் இருந்த இடத்துல பசுபதியை வச்சு பார்த்து, பசுபதியை வந்து சந்தோஷப்பட்டுட்டு வரணும் நான், அவர் இருக்கிறத பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி காவேரி. எதுக்குமா இந்த வேலை, பிரச்சனையை தேடி போய் அவனை உரண்டை இழுத்து மறுபடியும் பிரச்சனைக்குள்ளே போகிற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. போய் அங்கே எந்த அளவுக்கு சூடேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு சூடேற்றி விட்டு வந்திருக்காங்க காவேரி. ஆனால் வெளியில் வந்த உன்னை அழிக்கிறது தான் வேலைன்ற மாதிரி காவேரி கிட்ட வந்து டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்காரு பசுபதி. அதனால தான் அப்கமிங் காவேரியோட வீடை தேடி வராங்க போல இருக்குது ராகினியும் பசுபதியும். அப்கமிங் பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு போல இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நிவின் அண்ட் யமுனா வீட்டுக்கு வராரு. நிவின் வந்த உடனேவே பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பே புரிஞ்சிக்க முடியலையே, ஒரு பக்கம் என்னென்னா விஜய் வெளில வர ஹெல்ப் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் என்னென்னா காவேரி கூட சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இந்த டைம் நம்ம நிவினுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. உன் பெட்டி பிடிக்கலாம் ரெடி பண்ணி வை, எங்கேயோ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. உண்மையிலேயே அனுப்பிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது யமுனாவுக்கு ஒரு பக்கம். இன்னொரு சைடு காவேரி போய் பசுபதியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து நான் இந்த மாதிரி கொடைக்கானல் போகிற மாமா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான் இருக்கேன், அதை ரீசனாக சொல்லி டிக்கெட் எடுக்க போகிறோன்னு சொல்லி போய் பசுபதியை பார்த்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி அம்மாக்கிட்டேயும் பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் ப்ரீ கேப் காட்டுறாங்க. குமரனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. காவேரிக்கு ஃபோன் பண்ணி எடுக்கல போல இருக்குது. குமரனுக்கு ஃபோன் பண்ணி காவேரிகிட்ட பேசணும், கொடுக்குறீங்களான்னு, நான் நிவின் வீட்டுக்கு வந்திருக்கேன், காவேரி இந்நேரம் கொடைக்கானல் கிளம்பியிருப்பாளே அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து சொல்லிட்டாரு. எப்படி போகிறா, என்ன டைம் போகிறா எல்லாம் கேட்டுட்டு பஸ் ஸ்டாப்க்கே வந்துடுறாரு போல இருக்குது. கூட நானும் வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம வெண்ணிலாவும் வராங்க போல். கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாக தான் முடியும். ரொம்பலாம் வரி பண்ணாதீங்க, கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது.